ஒரு கரு போல காத்தீரே நன்றே நன்றே, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றே நன்றே. நீங்க பாடுங்க. ஒரு கரு போல சத்தமா ஒரு சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல கைகளை உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் நன்றி நன்றி நன்றி. Oh, thank you Lord. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. கரு போல அன்றன்றை காண என் தேவைகள் யாவை நல்கியதே. அவரை பார்த்து சொல்லுங்க. அன்றன்றை காண என் தேவைகள் நீ நடத்திடும் விதங்களை சொல்ல நடத்திடும். நீங்க பாடணும். ஒரு சகலே எபினேசரே ரிவாபகம் எபினேசரே, இந்நாள் வரை ரிவா எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி. worship him சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே. அடுத்த லைன் நான் பாடும் பொழுது உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம் எந்திரிச்சு நின்னா போதும், வேற யாரும் எந்திரிச்சு நிக்க கூடாதுன்னு. ನಂತರದ ಸಾಲುಗಳು ನಾಡುವಾಗ ಯಾರಿಗೆ ನಿಜ ಅನ್ಸುತ್ತೋ ಅವ್ರು ಎದ್ದು ನಿಂತರೆ ಸಾಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಕಂಪಲ್ ಮಾಡೋಲ್ಲ. ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, நீங்க பாட்டுக்கு உங்க பாட்டுக்கு பாட்டு எழுதுனா நான் பாட முடியுமா? ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಅಷ್ಟೇ ನೀವು ಹಾಡನ್ನ ಹಾಡಿ ಬರೀರಿ, ನಾನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. நீங்க உங்களை பத்தி எழுதிருக்கீங்க, ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ಕುರಿತಾಗಿ ಬರ್ದಿದ್ದೀರಾ. நாங்கெல்லாம் பைத்தியம் கிடையாது, நாங்கெல்லாம் ஞானிகள் அப்படின்னு பாடலாம். ನಾವೆಲ್ಲ ಹುಚ್ಚರಲ್ಲ, ನಾವು ಜ್ಞಾನವಂತರಂತ ಹೇಳೋರು ಕುತ್ಕೊಳ್ಳಿ. ஞானிகள் மத்தியில் அது உண்மைனா சத்தமா பாடணும். ನಿಜ ಅಂದ್ರೆ ಜೋರಾಗಿ ಹಾಡಿ. மத்தியில் பைத்தியம், His presence is here. பாத்திரனல்ல இது கிருபையே, வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது ரெண்டு கைகளை உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே
sing, God will mean it when He does it. ನೀವೊಂದು ಆಡುವಾಗ ಅದರ ಅರ್ಥವನ್ನು ನೀವು ಅರಿತರೆ ದೇವರು ಮಾಡುವಾಗ ಅದರ ಅರ್ಥವನ್ನು ಅದನ್ನು ಆತನ நீங்க ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. அர்த்தம் தெரிஞ்சு பாடினீங்கன்னா அவர் சில செயல்களை செய்வார், அது அர்த்தத்தோட இருக்கும். ನೀವು ಆಡುವುದನ್ನು ಅರ್ಥಭರಿತವಾಗಿ ಆಡಿದ್ರೆ ಆತನು ಮಾಡುವುದನ್ನು ಅರ್ಥಭರಿತವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. ஒரு டெஸ்டிமனி வந்து இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணி ஒரு 2 daysல ஒரு டெஸ்டிமனி வந்து ಒಂದು கமெண்ட்ஸ்லயே வந்துருந்துச்சு. ಈ ಹಾಡನ್ನು ಬರೆದು 2 ದಿನ ನಂತರ ಕಮೆಂಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಇತ್ತು. ஒரு சிஸ்டருடைய கர்ப்பப்பையில இருந்த குழந்தை இறந்துருச்சு. ಆ ಸಿಸ್ಟರ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಸತ್ತೋಯ್ತು. இப்போ இருக்கு, நீங்க போய் இந்த சாங் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சாட்சிகள், ஆனா இந்த கரு சம்பந்தப்பட்ட சாட்சிகள் ஒரு 4-5 மெயினா நடந்துச்சு. ಆ ಕರು ಆ ಸಾಲನಿಟ್ಟು 4 ಸಾಕ್ಷಿಗಳು ದೊಡ್ಡದಾಗಿ ನಡೀತು. அந்த சிஸ்டர் வந்து திடீர்னு ஒரு நாள் she didn't feel anything about the baby. ಆಕೆ ಒಂದು ದಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಮಗು ಇರೋದಾರ ಯಾವುದೇ ಸೂಚನೆ She was taken to the hospital. ಆಕೆ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋದ್ಲು. So the doctor said your baby is already dying. ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಗು ಆಗಲೇ ಸತ್ತೋಗಿದೆ. Almost ஒரு 6-7 hours no movements, no. 6-7 ಗಂಟೆಗಳು ಏನೋ ಒಂದು ಚಲನೆ ಇರಲಿಲ್ಲ ಮಗುದು. அப்போ இந்த சிஸ்டர் வந்து அன்னைக்கு காலையில அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. ಆ ಸಿಸ್ಟರ್ ಬಂದು ಬೆಳಗ್ಗೆ ಹಾಡನ್ನ ಕೇಳಿದ್ದಾರೆ. அப்போ அவங்க ஒரே ஒரு வார்த்தை டாக்டர்ட்ட சொன்னாங்களாம். ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, என் பிள்ளை சாகாது டாக்டர், ನನ್ನ ಮಗು ಸಾಯಲ್ಲ ಡಾಕ್ಟರ್, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார். ಯಾಕಂದ್ರೆ ನನಗೊಬ್ಬ ಕರ್ತನಿದ್ದಾನೆ. ஒரு நிமிஷம் அவர் எங்களை கை பிடிச்சு நடத்துறவர் மாத்திரமல்ல, ಆತನು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸುವನು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் எங்களை இப்படி இருக்கணும்னு சொல்றவர் மாத்திரமல்ல, ಹೀಗಿರೋ ಆಗ ಅಂತ ಹೇಳೋ ದೇವರು ಮಾತ್ರವಲ್ಲ, எங்களை கரு போல சுமப்பவர், ನಮ್ಮ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೊತ್ತು ಆತನು. So டாக்டர் சொன்னாரா, ஓகே பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டாக்டர் ಹೇಳಿದ್ರು ಓಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ನೋಡೋಣ. ಸರಿ. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நம்ம இமிடியேட்டா பேபி வெளியே எடுத்துருவோம், அது செத்தாலும் வெளியே எடுத்துருவோம், because it will affect your body, so rather we take the baby out. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ತೆಗಿಬೇಕು, ಹೊರಗಡೆ ಸತ್ತೋಗಿರೋದು ನಿಮ್ಮ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಹಾನಿಕರ. செத்த பேபியை வெளியே எடுக்கிறதுக்கு உள்ள கொண்டு போயிருக்காங்க. ಅವರು ಸತ್ತ ಬೇಬಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಚೆ ತೆಗೆದುಕೊಂಡು ஆபரேஷன் தியேட்டர்ல கையை வச்சோன்னா the baby started to move. ಆ ಆಪರೇಷನ್ಗೆ ಕೈ ಇಟ್ಟ ತಕ್ಷಣ ಬೇಬಿ ಆ ಮಗು ಚಲನೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. எதுக்குன்னா ஒரு கரு போல என்னை சிதையாமல் சுமந்தீரே. ஒரு கரு போல உங்க குடும்பத்தை ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ சிதையாமல் காப்பார், உன் எதிர்காலத்தை சிதையாமல் காப்பார், உன் ஊழியத்தை சிதையாமல் காப்பார். கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே, என் நினைவாய். கையை உயர்த்தி எபினேசரே எபி, ஓ எபி, இந்நாள் வரை ஷயயமனலரோ எபினேசரே, ஓ ஓ என் நினைவாய். நன்றி 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 இதயத்தில். Thank you Lord, you carried me in your heart so far. You're carrying all of us in your heart to God. Oh Rebrakash Amalada